சொல்றேன் அப்படின்னா, சும்மா எதையோ சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும். நம்ம தொண்டர்களுக்கு பூரா இன்னைக்கு மத்தியானம் கூட போயஸ் கார்டன்ல நான் பேசும்போது அதான் சொன்னேன். அப்பா, நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியான முறையில நம்ம செயல்படணும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சி மக்கள் மத்தியில நம்மளுக்கு கட்டுப்பாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா அந்த விஷயத்துல இருக்கிறேன். காரணம் என்ன, மீதி இருக்கிற 4.5 வருஷத்தை நடத்த போறது நம்மளால போய் மக்களை பார்க்கணும். பன்னீர்செல்வத்துக்கு அந்த வேலை இல்லையே. அதனால அவர் உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் போய் எம்எல்ஏக்கள் வீட்டுல அவங்க உறவினர்களை பார்த்துட்டு, இந்த பாருங்க ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க. அதாவது அதுல ஒரு பாரபட்சம் பாருங்க. ஆண்களாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போனா கொஞ்சம் அண்ணன்ட்ட சொல்லி வந்துட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதே பெண்களா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்னா உருட்டல் மிரட்டல், வந்து ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா வந்துருங்க, அப்படி இல்லைன்னா உங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுவோம், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மிரட்டல் தொடர்ந்து வருது. இதெல்லாம் யாரு எந்த இடத்துல இருந்து செய்யறாங்கன்னு பாருங்க. ஒரு அரசாங்கத்துக்கு கவர்னர் என்ன சொல்றாரு, நீங்க தற்சமயம் தற்காலிகமாக இருங்கன்னு சொல்றாரு.